எங்களை தாழ்த்துவோமா? Our dear Heavenly Father, எங்கள் அன்பான பரலோக பிதாவே, I come to you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். We thank you for this wonderful day, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரங்கள். Republic Day, இந்த சுதந்திர குடியரசு தின a விழாவிற்காக, day of freedom. இந்த நாளின் ஒரு விடுதலையின் நாள். Lord, even as we go into your word this morning, இந்த காலையில் உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் செல்லும் பொழுது to study on the subject which young people are constantly thinking about. வாலிபர்கள் அதிகமாக அடிக்கடி கடந்து வருகிற ஒரு பாடத்தை நாங்கள் தியானிக்கிறோம். The subject of sex, sexuality, sexual immorality. பாலியல் அல்லது தவறான பாலியல் என்கிற காரியத்தை குறித்து. Lord, I pray that you will help me. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய கேட்கிறோம். Lord, you said in your word, ஆண்டவரே, நீருடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறீர், you shall know the truth, சத்தியத்தையும் அறிவீர்கள், and the truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். As I preach the truth of your word on this subject, இந்த காலைவேளை இந்த சத்தியத்தினுடைய பாடத்தை நாங்கள் போதிக்கும் பொழுது, I pray that you will deliver young people. ஆண்டவரே, வாலிபர்களை நீர் விடுதலையாக்க நான் கேட்கிறேன். I pray that the scales in their eyes will fall. அவருடைய கண்களில் இருக்கிற மீன் செதில்கள் இடிந்து விழுவதாக என்று And I கேட்கிறேன். pray the chains binding them will be broken. கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் இன்றைக்கு அறுப்புண்டு போவதாக. In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. Amen. Amen. Talking to young people about the subject of sex is like giving a fish a bath. வாலிபர்களுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசுவது மீனுக்கு ஒரு குளியல் கொடுப்பது போல. Giving a fish a bath. மீனுக்கு ஒரு குளிப்பாட்டுறது போல தான் இந்த காரியம், பார்த்துக்கோங்க. Daddy and mommy wanted to have sex one afternoon. ஒரு மதிய வேளையிலே ஒரு தாயும் ஒரு தந்தையும் அவர்கள் சந்தோஷமா இருக்க நினைத்தார்கள். And they didn't want their son, little son, who's about 7 or 8 years old, not to know about it. அந்த அவருடைய மகன் ஒரு 7-8 வயது உள்ளதான அவருடைய மகன் அதை குறித்து அறிய அவர்கள் விரும்பவில்லை. So they sent him out the balcony. அவனை அவதமாக வெளியில பால்கனிக்கு அனுப்பி They வைத்தார். locked the room and told them, whatever you see, they were living in a tall flat, whatever you see happening on the ground of that tall flat, 4 flats and a ground, whatever see happening in the ground, you tell daddy, mommy, and we will be back with you in a minute. அவதமாக அவர்கள் சொன்னார்கள், வெளியில பால்கனியில கீழ 4 ஃபிளாக் இருந்தது, கீழ என்னென்ன நடக்கிறதோ அதை குறித்து உங்களுக்கு சொல்லு, சீக்கிரம் உன்னை பார்ப்போம். He went to the balcony and they got to work. அவர்கள் பால்கனிக்கு அவதமாய் சென்றான், அவர் அவதமாக காரியத்தை பார்த்தார்கள். And he said a lorry is coming to the ground. லாரி கிரவுண்டுக்கு வருதுன்னு சொன்னான். He said a group of boys are playing cricket in one corner. நிறைய குட்டி பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு மூலையிலன்னு சொன்னான். And then he said Sam's parents are having sex. அவன் அதோடு கூட சேர்ந்து சொன்னான், சாமினுடைய பெற்றோரும் அவதமாய் சந்தோஷமா இருக்கிறார்கள். Daddy and mommy stopped. பெற்றோர் தகப்பனும் தாயும் நின்று போனார்கள். They went and talked to him. Why do you say that, son? ஏன் மகனே இப்படி சொன்னாய் என்று கேட்டார். He said Sam is also standing in the balcony and the room is locked. சாமும் கூட வெளியில இருந்தா, ஆனா வந்து ரூம் சாத்தப்பட்டிருக்குன்னு சொன்னான். You see, young people know about the subject of sex. பாத்தீர்களா, வாலிபர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த பாலியல் குறித்து தெரிந்திருக்கிறது. Today in the next 40 minutes before me, I want to teach you what the Bible teaches about sex. அடுத்த ஒரு 45 நிமிடங்கள் வேதாகமம் பாலியல் குறித்து என்ன சொல்லுகிறது என்று உங்களோடு பேசட்டும். So come with me and this will be a study that will transform your mind. என்னோடு கூட கடந்து வாருங்கள், இந்த பாடத்திட்டம் உங்கள் மனதை மறுரூபமாக்கும். First of all, young people, understand it is God who created sex. வாலிபர்களே, தயவாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் தான் இந்த பாலியலை உண்டாக்கினார். Sex was not created by the makers of pornographic movies and pornographic magazines. ஆபாச படங்களை ஆபாச காட்சிகளை காண்பிக்கிற நபர்கள் மூலமாக இந்த பாலுறவு அவதமாய் உண்டாக்கப்படவில்லை. It was God who created sex. இதை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். That's what my Bible teaches. அதை தான் என்னுடைய வேதம் விதமாய் போதிக்கிறது. When God made man and woman, he created an opportunity for sex. தேவன் மனிதனையும் மனுஷியும் உண்டாக்கின பொழுது இந்த பாலுறவுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கினார். In the Garden of Eden, God married Adam and Eve, blessed them, and his first marriage gift to them, wedding day gift to them was the gift
of sex. ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணம் செய்து வைத்து அவளுக்கு கொடுத்த முதல் வெகுமதி என்ன தெரியுமா? அதுதான் பாலுறவு. Sex is not from the devil. பாலுறவு பிசாசிடமிருந்து வந்தது அல்ல. Sex was created by God. பாலுறவு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்றே. God created sex for two purposes. தேவன் பாலுறவை ரெண்டு காரணங்களுக்காக உண்டாக்கினார். First of all, he created sex for procreation. முதலாவதாக அது வளர்ச்சி திட்டங்களுக்காக உருவாக்கினார். Now the Bible says in Genesis 1:28, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 1:28லே God's first command to man was, தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்னவென்றால், be fruitful and multiply. பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி. And man has been very faithfully obeying it. ஓ, இந்த விஷயத்துல மனிதன் ரொம்ப உண்மையா இருக்கிறான். And we Indians are very good in obeying it. ஓ, நம்ம இந்தியர்கள் ரொம்பவே கீழ்ப்படிதல உண்மையா இருக்கிறோம். That's why we are challenging China to become the most populous country in the world. அதனால தான் சீனா விதமாக உலகத்திலேயே ரொம்ப ஜனத்தொகையா இருந்தால் அது கூட ஒரு சவால் விட்டு பாப்போமே. Be fruitful and multiply. பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். Jacob understood it. இதை யாக்கோபு புரிந்து கொண்டார். He had 12 sons. அவனுக்கு 12 குமாரர்கள். One full cricket team. ஒரு முழு கிரிக்கெட் டீம் வந்தாச்சு பாத்துங்க. And placed man 12th man also. அங்க எக்ஸ்ட்ரா சப்ஸ்டிட்யூட்க்கு ஒரு ஆளை வச்சாச்சு. David had 20 children. தாவீதுக்கு 20 குழந்தைகள் இருந்தாங்க. Now two more people he can have a cricket match inside the house. அப்ப இன்னொரு கூட ரெண்டு பேர் இருந்தா போதும், வீட்லயே ரெண்டு கிரிக்கெட் மேட்ச் ரெண்டு டீம் இருப்பாங்க. The Bible says Gideon had 70 sons. வேதம் சொல்லுகிறது கிதியோனுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். He can have a triangular series inside the house. வீட்டுக்குள்ளேயே அவன் ட்ரையாங்கிள் செஞ்சிருவான் பாத்துங்க. And they had place for first umpire, second umpire, third umpire and all the umpires. மூணு அம்பையர் வச்சுக்கலாம் அவங்க வீட்லயே. You know, the Bible says God created sex for procreation. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் முன்னேற்றத்திற்காக, பரிமாணத்திற்காக, வளர்ச்சிகளுக்காக உண்டாக்கினார். Secondly, இரண்டாவதாக, why did God create sex? தேவன் எதற்காக இந்த பாலுறவை உண்டாக்கினார்? For pleasure inside of marriage. கிறிஸ்து திருமணத்திற்குள்ளாக ஒரு இன்பத்திற்காக அதை உண்டாக்கினார். For pleasure inside the boundaries of marriage. திருமணத்தின் ஒரு வட்டத்திற்குள்ளாக, ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக ஒரு இன்பம். Many people think God created sex only for the production of children. ஒருவேளை பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு மாத்திரம் இந்த பாலுறவை ஆண்டவர் உண்டாக்கி இருப்பார். That is wrong. அது தவறாய் போய்விடும். That's a wrong idea. அது ஒரு தவறான எண்ணம். There are 66 books in the Bible. வேதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. And God put one book in the Bible to make you understand sex is not only for procreation, but sex is also for pleasure inside of marriage. வேதத்தில் 66 புத்தகங்கள் இருந்தாலும் அதுல புத்தகம் ஒன்று சொல்லுகிறது, அவதமாக பாலுறவு என்பது உற்பவித்தலுக்கு மாத்திரமல்ல, இன்பத்திற்காக, திருமணத்திற்குள்ளான ஒரு இன்பத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Which book am I talking about? எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? The book of Song of Songs. சங்கீத புத்தகத்தை குறித்து Song of உன்னத Songs. பாட்டை குறித்து சொல்லிக் There are கொண்டிருக்கிறேன். 8 chapters in that book. உன்னத பாட்டு 8 புத்தகங்கள் உண்டு, 8 And அதிகாரங்கள். it's a story of a man and a woman. அங்கே ஒரு மனிதனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து. They have a lot of sex. They are a husband and wife. They have sex. அவர்களுக்கு கணவனும் மனைவியுமாக அவர்கள் பாலுறவில் இருந்தார்கள். But there is no report of a child being born in that book. அந்த புத்தகத்திலே குழந்தை பிறந்ததாக குறிப்பிடப்படவில்லை. So God included the book of Song of Songs to make you understand sex is not only for procreation but also for pleasure inside of marriage. உன்னத பாட்டு புத்தகத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருப்பதற்கு காரணம், திருமணம் என்பது, பாலுறவு என்பது உற்பவித்தலுக்கு மாத்திரமல்ல, திருமணத்தில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிக்க. Moses wrote 613 laws which God gave him. மோசே தேவன் தனக்கு நேரடியாக கொடுத்த 613 நியாயப்பிரமாணங்கள் எழுதினார். Do you know what one law was? அதுல ஒரு நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா? It's found in Deuteronomy chapter 24. அது உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே and verse 5. 5ஆம் வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. A soldier in Israel. ஓ இஸ்ரவேலே கேள். Soldier in Israel. Excuse me. You can just A soldier in Israel. ஒரு யுத்த வீரன், இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு யுத்த வீரன். He can take 1 year leave. அவன் ஒரு வருடம் லீவ் எடுக்கலாம். For what? எதற்காக லீவ் எடுக்கலாம்? So that he can bring happiness to his wife. அவன் தன்னுடைய மனைவியோடு கூட சந்தோஷமா இருப்பதற்காக. 1 year leave for what? அந்த ஒரு வருஷ லீவ் எதுக்குங்க அவனுக்கு? So that he can bring
happiness to his wife. அவனுடைய மனைவிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக. So pleasure inside of marriage, pleasure in marriage because of sex, that is God's idea. எனவே திருமணத்திலே அதுவும் பாலுறவிலே ஒரு இன்பத்தை கண்டுபிடிப்பது அது தேவனுடைய எண்ணம். When I got married to my wife, என்னுடைய மனைவிக்கு எனக்கு திருமணம் நடந்த பொழுது 9 years ago, 9 வருடங்களுக்கு முன்பு we went for our first honeymoon to a mission station in Tamil Nadu called Sitteri Hills. சித்தரி ஹில்ஸ் என்கிறதான ஒரு மிஷன் ஸ்டேஷனுக்கு எங்களுடைய ஹனிமூனுக்கு சென்றோம். And then after some time I went to North India in Delhi to be a youth pastor, and I took a break. I told my senior pastor I want leave in the first Valentine Day. During the first Valentine Day after our wedding, I said I want leave, and I took her to the Himalayas, and we had second honeymoon there. டெல்லியிலே நாங்கள் ஊழியத்தில் இருந்த பொழுது என்னுடைய சீனியர் பாஸ்டர்ட்ட ஒரு நாள் சொன்னேன், என்னுடைய திருமணத்திற்கு பின்பு வந்த அந்த முதலாவது வேலண்டைன் டேல எனக்கு லீவ் கொடுங்க, நாங்க ஹிமாலய ஸ்டேஷன் போகணும்னு சொல்லியிருந்தோம். And then the third honeymoon we had in Goa. மூன்றாவது ஹனிமூன் எங்களுக்கு கோவால நடந்தது. And I believe God gave us our son Dale when we honeymooned in Goa. ஹனிமூன் கோவால இருக்கும் பொழுது என்னுடைய மகன் டேலை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். God created marriage for two purposes, for pleasure and for procreation. தேவன் இந்த பாலுறவை ரெண்டு காரணங்களுக்காக உண்டாக்கினார். ஒன்று முன்னே உற்பவித்தலுக்காக, இரண்டாவது இன்பத்திற்காக. So sex is a gift of God. எனவே பாலுறவு தேவனுடைய ஒரு வெகுமதி. But all good things ஆனால் எல்லா நல்ல காரியங்களும் can be abused. அவைகள் காயப்படுத்தப்பட முடியும். Several years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பு a great scientist created what is called as TNT, trinitrotoluene, an explosive. அவதமாக ஒரு விஞ்ஞானி TNT என்கிறதான ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உண்டாக்கினார். அது வெடித்துச்சு. What was TNT used for? TNT எதற்கு உபயோகப்படுகிறது? To burst open rocks. அந்த கற்பாறைகளை வெடித்து சிதற பண்ணுவதற்கு. And they would use those rocks to build beautiful buildings like this. பின்பதா அதை வெடித்து தான் இப்படி எல்லாம் பெரிய கட்டடங்களை கட்டுகிறார். It's a good purpose. அது ஒரு நல்ல காரணத்திற்கு. That's why that scientist created TNT. எனவே தான் அதை TNT என்று சொல்லி உண்டாக்கினார். But on this Monday, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள், this Monday, I'm talking about இந்த காலையில, இந்த Monday, this Monday, last 3 or 4 days back, இந்த திங்கட்கிழமை, கடந்த திங்கட்கிழமையிலே a man got 60 kgs of TNT on his body. ஒரு குறிப்பிட்ட மனிதன் 60 kgs 60 கிலோ TNT அந்த வெடி மருந்தை தனக்குள்ளாய் வைத்து, and he entered Moscow airport, ஒரு மாஸ்கோ ஏர்போர்ட்டுக்குள்ளே சென்றான். and he turned on some buttons, and there was a huge human bomb, and several people died in the airport. அந்த ஏர்போர்ட்ல அவன் அந்த பட்டனை வெடிக்க செய்து அங்கே திரளான ஜனங்கள் மரித்து போனார்கள். What was he doing? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? He used a good gift, அவன் அந்த நல்ல காரியத்தை எடுத்து to kill people. அவன் ஜனங்களை கொல்லுவதற்காக பயன்படுத்துகிறான். God made sex, it's very good. ஆண்டவர் பாலுறவை நல்ல காரியத்திற்கு உண்டாக்கினார். But man went on to abuse that gift. ஆனால் மனிதனோ ஜனங்களை கொல்லுவதற்காக அதை பயன்படுத்துகிறான். The first man who did it, இதை செய்த முதல் நபர், the opening batsman, the Virendra Sehwag, the first batsman who abused God's gift of sex. தேவனுடைய இந்த பாலுறவு என்கிற நல்ல திட்டத்தை உடைத்து போட்ட முதல் பேட்ஸ்மேன் யார்? What was his name? அவருடைய பேர் தான் என்ன? The Bible talks about him. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. In Genesis 4:23, ஆதியாகமம் 4:23, his name was Lamech. அவருடைய பேர் லாமேக்கு என்பது. In Genesis 4:23 we read about Lamech. ஆதியாகமம் 4:23 லாமேக்கை குறித்து பார்க்கிறோம். Lamech, what did you do? லாமேக்கே, நீ என்ன செய்தாய்? God told me to marry one woman. ஆண்டவரனை ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண சொன்னார். God made one Adam for one Eve. ஒரு ஆதாமுக்கு ஒரே ஏவாள் தான். But I was a man of greed. ஆனா எனக்கோ கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. So I wanted to make one wife as two wives. எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மனைவியா கண்டுபிடித்தேன். The Bible says Lamech had two wives. வேதம் சொல்லுகிறது லாமேக்கிற்கு ரெண்டு மனைவிகள். What was the name of your wife, Lamech? லாமேக்கே, உன் மனைவி பேர் என்னப்பா? He would say A for Ada. அவன் சொல்றான், ஆ என்றால் ஆதாள் என்பது. Z for Zillah. Z என்று சொன்னால் சில்லாளா. Lamech had wives A to Z, my preacher friends say. என்னுடைய அவதம வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் லாமேக்குக்கு ஆவல் இருந்து அந்த வரைக்கும் அவனுக்கு மனைவிதான். He was the opening batsman in abusing God's beautiful gift called sex. தேவனுடைய நல்ல வெகுமதியாகிய பாலுறவை அவன் பாழாக்கி போட்டவன் தான் லாமேக்கு. We smile, but we are also in that long batting lineup. நம்ம கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அந்த பெரிய லாங் பேட்ஸ்மேனா இருக்கும் பாத்தீங்க, அதே வரிசையில தான் வந்துகிட்டு இருக்கிறோம். Indian team goes to a one day international match with 7 specialist batsmen, but this batting lineup of sex abusers
is very long. You and I are part of that lineup. ஓ இந்த டீம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுல எல்லாம் சாதாரண 7 பேர் தான் டீமுக்கு வச்சிருப்பாங்க. இந்த டீம் வந்து லாங்கா போய்க்கிட்டே இருக்குது. நீங்களும் நானும் அதுல வந்துட்டு தான் இருக்கிறோம். How do we abuse God's gift of sex? நாம் எப்படி இந்த பாலுறவு என்கிற தேவ திட்டத்தை உடைத்து போடுகிறோம்? I will quickly talk about 10 ways. வேகமா உங்களுக்கு 10 வழிகளை உங்களுக்கு God சொல்றேன். will speak to you. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். I will be very blunt, I will be very direct. நான் உங்களோடு வெளிப்படையா பேசுவேன். If you have not heard preaching, bear with me. This is doing under the anointing of the Holy Spirit because of a burden in my heart for my generation. இந்த ஒருவேளை இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒருவேளை கடினமா இருக்கும் என்றால் தயவு செய்து என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழே என்னுடைய என்னுடைய தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்ற பாரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். God has placed a call upon my life, and if I don't obey that call on the day of judgment, I will be accountable. தேவன் என் பேர்ல ஒரு அபிஷேகத்தையும் பாரத்தையும் வைத்திருக்கிறார். நான் அதை நிறைவேற்றாமல் இருப்பேன் என்றால் நான் அதற்கு கணக்கு ஒப்புவிப்பேன். So with such fear and trembling I go about preaching the next 30 minutes. அப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அடுத்த 20 நிமிடங்கள் உங்களோடு கூட பேசட்டும். I am preaching to you from the stage. நான் இந்த ஸ்டேஜ்ல உங்களோடு நின்று கொண்டிருக்கிறேன். But I am also sitting down to listen, because every word I speak includes me also. It's for me also. இந்த ஸ்டேஜில் நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தால் உங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் இங்கே பேசப்படுகிற வார்த்தையில் எனக்கும் சம்பந்தப்பட்டது. Why? How do we abuse God's gift of sex? தேவன் நமக்கு கொடுத்த பாலுறவு என்கிறதான இந்த நல்ல வெகுமதியை நாம் எப்படி பாழாக்கி போடுகிறோம்? First, lustful look. முதலாவதாக இச்சை நிறைந்த ஒரு பார்வை. You said, Duke, come on, be practical. நீங்க சொல்லலாம், டியூக் தயவு செஞ்சு நடைமுறையில பேசுங்க. A beautiful girl goes there. அழகான பெண்ணு போறா. Is it wrong to say there goes a beautiful girl? அங்க ஒரு அழகான பிள்ளை போறான்னு சொல்றது தவறுங்களா? You said, Duke, be practical. டியூக் இன்னும் கொஞ்சம் நடைமுறையா பேசுங்க. There goes a handsome man. அங்க ஒரு அழகான வாலிபன் போறாரு. Is it wrong to stop and think there goes a handsome man? அவர் ஒரு நல்ல அழகான லட்சணமான வாலிபனா இருக்கான்னு சொல்லி சிந்திக்கிற தவறுங்களா? No. இல்ல. That's all right. அது பரவாயில்லை. Under the inspiration of the Holy Spirit, பரிசுத்தாவின் ஏவுதலின் கீழே Moses wrote a statement in the Bible. மோசே வேதத்திலே ஒரு வாக்கியத்தை எழுதி வைக்கிறார். In Genesis 24 and verse 16. ஆதியாகமம் 24:16 These are Moses' words. மோசேவின் வார்த்தைகளை பார்க்கிறோம். Under the inspiration of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஏவுதலின் கீழே சொல்கிறார். He says, அவன் சொல்கிறான், now Rebecca was very beautiful. ஓ ரெபெக்கா மிகவும் அழகா இருக்கிறாள் என்று சொல்லு. Some versions it says Rebecca was lovely, had a lovely figure. Some versions say that. சில மொழியாக்கம் சொல்லுகிறது ரெபெக்கா ரொம்ப சூப்பர் ஃபிகரா இருக்கறாங்கன்னு சொல்லு. Who wrote that? யாருங்க இத எழுதினது? Moses. மோசே எழுதினா. Under the inspiration of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஏவுதலிலே எழுதுகிறார். Moses was not a husband. மோசே வந்து இப்போ ஒரு கணவன் அல்ல. Isaac was the husband of Rebecca. ஈசாக்கு தான் ரெபெக்காளுடைய. But Moses was stating a fact. He was just saying Rebecca was beautiful. Nothing wrong with it. மோசே விதமாய் தான் எழுதுகிறான். ரெபெக்கா அழகா இருக்கறான்னு சொல்லி எழுதுகிறான். Now, when you look at the other person and think that other person is good looking or handsome, nothing wrong. பாருங்க, அடுத்த நபரை பார்க்கறீங்க, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்காங்க, அந்த நபர் அழகா இருக்காரு, அதை குறித்து சிந்திப்பது தவறல்ல. But what is lust? ஆனால் இச்சை என்பது என்ன? Lust is what Jesus talked about. இச்சை குறித்து இயேசு பேசியிருக்கிறார். He talked about it in Matthew chapter 5 and verses 28. மத்தேயு 5:28 இயேசு இச்சை குறித்து பேசுகிறார். Jesus, what are you telling us in Matthew 5:28? மத்தேயு 25:8 உங்களுக்கு என்னதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்? What Jesus was saying is, இயேசு சொல்லுவது என்ன? மத்தேயு 5:28 you don't need a bed to commit adultery. உங்களுக்கு You don't need a bed. படுக்கை தேவையில்லை. உங்களுக்கு ஒரு படுக்கை தேவையில்லை. இந்த விபச்சாரம். You don't need to have bed to commit adultery. உங்களுக்கு படுக்கை எல்லாம் தேவையில்லை இந்த பாவம் செய்யறதுக்கு. All you need is a dirty head. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அசுத்தமான மூளை, எண்ணம் தலையில இருந்தா போதும். Job talked about it. Job talked about யோபை it. குறித்து பேசுகிறார். Job in Job 31:1. யோபு 31:1 எழுதுகிறார். In a modern translation of the Bible. ஒரு வேதத்துல ஒரு மொழியாப்பு சொல்கிறது. I made a covenant with my eyes. என்னுடைய கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். I made a covenant in my heart. என்னுடைய இருதயத்தோடு நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். That I will not undress a girl with my eyes. Undress a girl with my eyes. என்னுடைய கண்கள் மூலமாக ஒரு பிள்ளையை நான் ஆடை இல்லாதவளாக பார்க்க விரும்பவில்லை. In my imagination, என்னுடைய கற்பனையிலே I will not imagine a girl without dress. என்னுடைய கற்பனையில கூட ஒரு பெண்ணை நான் ஒரு ஆடை இல்லாத நிலையில பார்க்க விரும்பவில்லை. That's what Job talked about. அதைத்தான் யோபு பேசுகிறார். That's what Jesus talked about. அதைத்தான் இயேசு பேசினார். That is what I call as lustful look. அதைத்தான் இச்சையின் பார்வை என்று சொல்லுகிறேன். You know, it is a challenge, because in this world it is a sex
sex toxic, sin toxic world. இந்த உலகமானது பாவத்தினாலே பாவ விஷம் நிறைந்த பாலுறவின் விஷம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. In my second message I will talk about how we can overcome temptations. So bear with me, but it's possible to overcome the temptation to look lustfully. இந்த இச்சை நிறைந்த பார்வை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நற்செய்தி உங்களுக்கு வருகிறது. இந்த சோதனை மேற்கொள்வதை குறித்து நான் பின்பு பேசுவேன். Secondly, இரண்டாவதாக, how do we abuse God's gift of sex? எப்படி இந்த பாலுறவு என்ற தேவனின் வெகுமதியை நாம் பாழாக்குகிறோம்? One is lustful look or lustful thoughts. ஒன்று இச்சை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த எண்ணங்கள். And secondly, இரண்டாவதாக, by watching nudity. By watching abasam. ஆபாசமானதை பார்த்தல், கண்களால பார்த்தல். Nirvanam. வெளியரங்கமாக அல்லாவிட்டால் விருப்பத்தோடு கூட நிர்வாணத்தை பார்த்தல் பாவம். In Mumbai, மும்பை தேசம், in a day, ஒரு நாள் every day 10 lakh every day. ரீதியிலே பாவத்திலே porn CDs, ஆபாசமான CDs விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 10 lakh worth. 10 லட்சம் மதிப்புள்ளது அது. What does God's word say about watching nudity? இந்த ஆபாச காட்சிகளை பார்ப்பது குறித்து வேதம் சொல்வது என்ன? Look at David. தாவீதை பாருங்கள். What did God tell him? அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? In 2 Samuel chapter 11. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே and verses 27. அங்க 27ஆம் வசனத்திலே My Bible says, என் வேதம் சொல்கிறது, God was very displeased with what David did. தாவீது செய்ததை குறித்து தேவன் மிகவும் மனசஞ்சலப்பட்டார். What did you do, David? தாவீதே, நீ அப்படி என்ன செய்து விட்டாய்? The first thing he did, தாவீது செய்த முதல் காரியம், you read the full chapter of 2 Samuel chapter 11, அந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை முழுதும் வாசிப்பீர்களானால், he watched the nude bath, he watched the bath of the bathing beauty called Bathsheba. Bathsheba என்கிறதான ஒரு அழகான ஒரு பெண்மணி நிர்வாணமாய் குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தார். That was the first thing he did, and the Bible says God was very displeased with what David did. அவன் செய்தது ஒன்று, அந்த முதலாவது காரியம்தான். ஆனால் அதிலே ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அதனாலே மிகவும் மனசஞ்சலப்பட்டார், விருப்பப்படவில்லை. You read Leviticus chapter 18. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 14 times. 14 முறை in that chapter, அந்த அதிகாரத்துல the மாத்திரம் Bible says, வேதம் சொல்லுகிறது, you shall not uncover the nakedness of X, Y or Z. நீ எந்த விதத்திலையும் எந்த காரியத்தை கொண்டும் நிர்வாணமாக்க கூடாது என்று சொல்கிறார். Don't. What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? If that person is your husband or wife, அவனுடைய கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, then you can look at that person's nakedness. அப்போ வேணா நீ அந்த நிர்வாணத்தை பார்க்கலாம். But anybody else, வேற யாரா இருந்தாலும், that nakedness is out of bounds for you. உன்னுடைய எல்லைக்கு, உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லை அது. Now I want to tell you young people, வாலிபர்களே, உங்களோடு பேசட்டும். I know nakedness is available by the click of a button. It's so easily available. ஒரு பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னா அந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும், அவ்வளவு எளிதா வந்து விட்டது இந்த But நாட்கள். I know let me explain to you why porn watching is really wrong. ஏன் ஆபாச காட்சிகளை பார்ப்பது அவ்வளவு கொடிய பாவம் என்று உங்களோடு சொல்லட்டும். I'll tell you why it is not really good for you. ஏன் உங்களுக்கு அது நல்லது அல்ல என்று சொல்லட்டுமே. By the time you get married, நீங்க திருமணம் ஆகும் பொழுது you become a numb person because you have seen everything. There is no excitement left. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து விட்டீங்க, உங்களுக்கு மிச்சம்னு சொல்லி ஒண்ணும் இருக்காது. And I want to tell you something. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். The more porn you watch, எவ்வளவு அதிகமாக உங்கள் ஆபாச the காட்சி, more dissatisfied you become. அவ்வளவு நீங்கள் திருப்தியற்றவர்களாய் போவீர்கள். Because my Bible says, ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, in Proverbs 27 and verse 20, நீதிமொழிகள் 27:20லே, man's eyes are never satisfied. மனிதனுடைய கண்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. The porn that you watched yesterday, நீங்கள் நேற்றைக்கு பார்த்த அந்த ஆபாச காட்சி won't satisfy you today. இன்றைக்கு உங்களை திருப்தி The செய்யாது. porn that you are watching today இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆபாச will not satisfy you tomorrow when you watch it. உங்களுக்கு திருப்தி செய்யாது. You will never find in sin நீங்கள் ஒருபோதும் பாவத்திலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள். what you entered sin to find. நீங்கள் அந்த எந்த பாவத்துக்குள்ளே உள்ள போகிறீர்கள். And
You will never find in sin what you entered sin to find. Sin will never satisfy you. பாவத்துக்குள்ளேயே இருந்து எப்படி நீங்கள் பாவத்தை கண்டுபிடிப்பீர்கள்? ஏற்கனவே பாவத்தில் இருக்கும்போது எப்படி பாவத்தை கண்டுபிடிக்க முடியும்? Never satisfied are the eyes of man. மனிதனுடைய கண்கள் பாவத்தினால திருப்தி அடைவதே இல்லை. So porn watching is another way we abuse God's gift of sex. எனவே தேவன் கொடுத்த பாலுறவு என்கிற வெகுமதியை பாழாக்கி போடுவதனுடைய இரண்டாவது காரணம் அவதமாக நிர்வாணத்தை பார்த்தல். The third way we abuse God's gift of sex. மூன்றாவதாக பாலுறவை பாழாக்குவது by flirting. Flirting, it is by loose talk. அவதமாக தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகள் பேசும். The Bible says வேதம் சொல்லுகிறது in Proverbs 5:3 நீதிமொழிகள் 5:3 the lips of an adulteress drips honey. விபசாரியினுடைய வார்த்தைகள் தேனின் வார்த்தைகளை தேன் ஒழுகுகிறது போல இருக்கும் என்று. Come with me to Proverbs chapter 7. என்னோடு கூட வாருங்கள் நீதிமொழிகள் 7க்கு செல்வோம். And in Proverbs chapter 7 நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் we read about a young man. அங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். And he meets a woman. அவன் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். Whatever you read is the version of the Bible you're using. நீங்க படிக்கிற உங்க வேத மொழிபெயர்ப்பிலே படிச்சு பாருங்க. Okay, it may be NIV or King James version or New King James version. நீங்க NIV ஓ KJV ஓ NKJV ஓ படிப்பீங்க படிச்சு. But what I'm going to narrate to you is Duke Jairaj version. நான் உங்களோடு கூட Duke Jairaj versionல வாசிக்கிறேன். Duke Jairaj version of Proverbs chapter 7. Duke Jairaj versionல நீதிமொழி 7:23. There was an auntie there. There was an auntie there in Proverbs. ஒரு ஆண்டி இருந்தாங்க அங்க. Uncle went to Dubai. அங்கிள் வந்து துபாய் போயிட்டாங்க பாருங்க. His purse was full of all the credit cards. அங்க அவர் பர்ஸ் ஃபுல்லா கிரெடிட் கார்ட்ஸா இருக்கு பாத்துக்கோங்க. HSBC credit card, Citibank credit card, all the credit cards. எல்லா எங்கெல்லாம் பேங்க் இருக்கு அங்கெல்லாம் கிரெடிட் கார்டு உங்களுக்கு இருக்கு. He won't come back. அப்படியே வர்றதுக்கு லேட் ஆகும். But auntie is picking up her cell phone. ஆண்டி செல்போன் எடுக்கறாங்க. And she is calling this young man. இந்த வாலிபனை கூப்பிடுறாங்க. Please come. தயவு செஞ்சு வாப்பா. Uncle is not at home. அங்கிள் வீட்ல இல்ல. I am missing you. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். It's been days since I saw your wonderful face. முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. It's days since I felt your beautiful wonderful muscles. உனக்கு இருக்கும் அந்த பயங்கரமான மசில்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. The bed is ready. படுக்க ஆயத்தம். The bed sheet is new, brand new, Bombay dyeing. Bed sheet புதுசா இருக்கு பாம்பே டையிங்ல. And under the pillow are condoms. பில்லோ கீழ காண்டம்ஸ் எல்லாம் இருக்கு. Duke Jairaj version. Duke Jairaj version. And this young man இந்த வாலிபன் listen to this flirty talk. இந்த அப்படி தேன் ஒழுகுகிற வார்த்தைகளை கேட்கறான் பாத்துக்கோங்க. And what is the end of his life? இவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி Read Proverbs chapter 7. நீதிமொழி 7க்கு வார் கடைசில like an ox led to the slaughter. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல. It is a pictorial way of saying his life was going to a destruction. அவனுடைய வாழ்க்கை அழிவிற்கு நேராய் செல்கிறது தான் His life was going towards eternity in hell. அவனுடைய வாழ்க்கை நித்திய நரகத்தின் பாதாளத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறான். Do you know something? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? The Bible teaches வேதம் சொல்லுகிறது even when we speak to the same sex, அதே ஒரே இனத்தோடு பேசினா, a man talking to a man, ஒரு ஆண் ஆணோடு பேசினா, a woman talking to a woman, ஒரு பெண் பெண்ணோடு பேசினா, you should show some restraint, show some self control. சில கட்டுப்பாடுகளை வைத்து பேச வேண்டும். தன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. Nehemiah was on the wall. நெகேமியா இப்போ அலங்கத்தில் இருக்கிறான். He is building the wall. அங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டிக்கொண்டு. Who is Nehemiah? நெகேமியா, the Mahendra Singh Dhoni of the Bible. மகேந்திர தோனி, வேதாமத்தில் இருக்கிறதான தோனி அவர்தான். A leader who has leadership ability flowing through his veins. அவருடைய நரம்புகளிலே தலைமைத்துவ திறமைகள் நிரம்பின ஒரு மனிதன் நெகேமியா. He has a good government job. அவனுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் இருந்தது. But his hometown, Jerusalem, அவனுடைய சொந்த ஊராகிய எருசலேம் பட்டணம், it is without walls. அங்கே பாழாக்கப்பட்டு மதிலிடிந்து இருக்கிறது. He takes long leave. அவன் அதை தனியா இருக்கிறான். He takes long leave. அவன் ரொம்ப நாள் லீவ் எடுத்துக்கொள்றான். He comes back. அவன் வீட்டுக்கு வருகிறான். He organizes people. அவன் ஜனங்களை ஒன்றிணைக்கிறான். He makes good speeches. நல்ல பேச்சாளர் எடுத்துக்கொள்கிறான். He says we can do it. நம்ம அதை செய்யலாம் என்று சொல்லுகிறான். And he is rebuilding the wall. அலங்கத்தை மறுபடியும் எழுப்புகிறான். At that time, அந்த நேரத்திலே you read Nehemiah chapter 6. நெகேமியா 6ஐ படிப்பீர்களானா, if you read the full chapter, முழு அதிகாரத்தை வாசிங்க. some jokers meet him. சில நகை கேலி பண்ற ஆட்கள் வந்தாங்க. They said, அவங்க சொன்னாங்க, we want to talk to you. உங்களோட பேச விரும்புறோம்ப்பா. We want to have conference with you. உன்னோடு கொஞ்சம் பேசணும்னு விரும்புறோம். He is busy rebuilding the wall. அலங்கத்தை மறுபடியும் கட்டிக்கிட்டு And they gave the venue for the conference. The venue for the conference is Ono, O-N-O. The venue for the conference is Ono. அந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன தெரியுங்களா? ஓனோ. எங்க கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா ஓனோ என்ற இடத்துல கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓனோ என்ற இடத்துல. And I know what Nehemiah said. நெகேமியா என்ன சொன்னான் தெரியுங்களா? They keep on calling him.
அவங்க தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. Oh no, I am not coming to this conference in Ono. ஓனோவுல நடக்கிற இந்த கருத்தரங்குக்கெல்லாம் நான் வரதில்லை. Oh no, I am not coming to Ono. ஓனோவுக்கு நோ போட்டுட்டேன் நான். I am doing a great work. நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். I cannot come down. என்னால விட்டு வர முடியாது. I don't have time to chit chat and waste with you. கூட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. Man to man, மனிதனுக்கு மனிதனா that இருந்தாலும் is biblical standard. அது ஒரு உயர்ந்த நிலைதான். But my generation, ஆனால் ஏன் தலைமுறையில் some people, young people pick up the young cell phone, சில வாலிபர்கள் செல்போன் எடுத்துக்கொள்றாங்க. and on the other side of the cell phone is a young lady. அந்த பக்கம் இன்னொரு பக்கத்துல இன்னொரு They வாலிப are பிள்ளை. not married, அவங்க கல்யாணம் ஆகல. and they talk to hours and hours on the phone. மணி கணக்காக செல்போன்ல பேசுகிறார்கள். They are on the internet, they are on Facebook, இன்டர்நெட்ல இருக்கிறாங்க, Facebookல இருக்கிறாங்க. and there is a window which opens. அங்க ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. First it begins with hi, how are you, how is life? எப்படி இருக்கீங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லி விசாரிச்சிட்டே Then இருக்குது. it goes to talk about one part of the body, அப்புறம் top to bottom, one part of the other. It is that subject in that Facebook conversation. Facebook conversationல உடல் இருக்கிற ஒரு பகுதி குறித்து பேச ஆரம்பிக்கிறது. God is displeased. தேவன் இதை குறித்து வருத்தம் தெரிவிக்கிறார். God is displeased with the sin of flirting, loose talk. அனாவசியமான ஆபாசமான தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். That is a way we abuse God's gift of sex. அவ்விதமாக தேவன் கொடுத்த இந்த பரிசை பாழாக்குகிறோம். The fourth way we abuse God's gift of sex, தேவன் கொடுத்த பாலுறவை பாழாக்க நான்காவது வழி, by touching the opposite gender intimately. எதிர்ப்பாளரை அவ்விதமாக வெறும் நோக்கத்தோடு கூட தொடுதல். Touching the opposite sex in a wrong way, தப்பான விதத்தில் தவறான தொடுதல். எண்ணத்திலே தவறான விதத்திலே தொடுதல், எதிர்ப்பாளரை தொடுதல். One day I was traveling in a town bus in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே ஒரு டவுன் பஸ்ல பிரயாணித்துக் And கொண்டிருந்தேன். this line fell into my ears. இந்த வரிகள் என்னுடைய காதுல துணிக்குது பாருங்க. ஏய் கையை வச்சிட்டு சும்மா இருடா. That's the touch I'm talking about. அதை தான் இப்பொழுது பேசுகிறேன். Bill Clinton and Monica Lewinsky made that behavior very famous. பில் கிளின்டனும் கூட அவ்விதமாக இதை குறித்து ரொம்ப ஃபேமஸா மாத்தி விட்டார் But பாருங்க. you know what? என்ன நடந்தது தெரியுமா? Bill Clinton writes in his autobiography, My Life. பில் கிளின்டன் தன்னுடைய வாழ்க்கை சரிதல் எழுதுகிறார், என்னுடைய வாழ்க்கை. He said, what I did with Monica Lewinsky was wrong. அந்த குறிப்பிட்ட பெண்ணோடு நான் செய்தது தவறு. I never wanted that to come out. நான் அப்படி வரும் நினைக்கவில்லை. But it came out. ஆனால் வந்துருச்சு. He regretted it. அதை குறித்து வருத்தப்படுகிறார். Monica Lewinsky wrote to Bill Clinton, பில் கிளின்டனுக்கு அந்த பெண் எழுதுகிறார், please don't do this to me. தயவு செய்து எனக்கு செய்யாதே. Don't touch me. என்னை தயவு செய்து தொடாதே. Don't do this to me. இது எனக்கு செய்யாதே. I feel used. எனக்கு ரொம்ப நான் பழக்கப்பட்டது போல இருக்கு. I feel used. நான் ரொம்ப உபயோகப்பட்டது போல I இருக்கு. feel like a refill pen. நான் ரீஃபில் பென் மாதிரி இருக்கிறேன். You use me and throw me. என்னை யூஸ் பண்ணி நீ வீசி விடுவாய். What does the Bible talk about? வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது? About this behavior. இந்த நடத்தை குறித்து. Read Ezekiel 23. எசேக்கியேல் 23ல. Now you were a Sunday school student. நீங்க சண்டே ஸ்கூல் ஸ்டூடண்டா You learned Psalm 23. நீங்க சங்கீதம் 23 படிச்சிருப்பீங்க. But Ezekiel 23 is what I'm preaching to you from today. ஆனால் இப்பொழுது இந்த காலத்துக்கு உங்களுக்கு எசேக்கியேல் 23 கற்றுக் There were கொடுக்கிறேன். two women there. அங்க ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. Ohola and Oholiba. ஹோலிபா அத்தாலி என்று சொல்லி. Ohola and Oholiba. ரெண்டு பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். What did they do? அவர்கள் செய்தது என்ன? I'm using the biblical words. They allowed men to play with their breasts. நான் வேத வார்த்தையில பேச வேண்டும் என்றால் அவர்கள் ஆண்களை தங்களுடைய அவதமான ரகசியமான பகுதிகளை தொட அனுபவித்தார்கள். What did God say? வேதம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? God was sending his judgment upon these women. ஆண்டவர் தன்னுடைய His judgment upon these women. நியாய தீர்ப்பை இந்த அகோலிபால் பேர்ல செலுத்துகிறார். God is not pleased. ஆண்டவர் இதிலே பிரியப்படவில்லை. God is not pleased with that kind of behavior. இந்த அசுத்தமான நடத்தை குறித்து ஆண்டவர் விருப்பப்படவில்லை. So intimate touching of the opposite gender, எனவே எதிர்ப்பாளரோடு கூட தவறான எண்ணத்திலே தொடுதல், that is a sin against God. அது தேவனுக்கு விரோதமான பாவமே. It is an abuse of God's gift of அது sex. தேவன் கொடுத்த வெகுமதியை பாழாக்குதல். The fifth way we abuse God's gift of sex, ஐந்தாவதாக தேவன் கொடுத்த பாலியலை பாழாக்குவது, by living in the same house behind a locked room with a person of the opposite sex. எதிர்ப்பாளரோடு தனிப்பட்ட தனியான முறையிலே அடைக்கப்பட்ட கதவுகளின் கீழே ஒன்றாய் கூடியிருத்தல். You may be from a small village. ஒருவேளை நீங்கள் ஒரு சாதாரண குக்கிராமத்துல வந்திருக்கலாம். You get a job in a big city. ஒரு பெரிய பட்டணத்துல வேலை இருக்கும். And you start working in that call center. அந்த பெரிய கால் சென்டர்ல வர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. Daddy, mommy are far away from you. Daddy, mommy ஊர்ல இருக்கறா. But you want to save rent.
இப்ப வந்து கொஞ்சம் ரெண்டுக்கு சேர்த்து வைக்க So விரும்புறீங்க. you want to stay with all your friends. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாழ விரும்புறீங்க. So behind locked doors, boys and girls stay together. எனவே கதவு பூட்டப்பட்ட கதவுகளின் கீழே பசங்களும் இருக்காங்க, பொண்களும் கூடி வாழ்றாங்க. For what? Saving rent. எதுக்கு? வாடகை பணத்தை சேமிச்சு என்ன செய்ய Your போறீங்க? rent may be saved, but your testimony goes for a huge 6. Yusuf Pathan 6. அபதமா ஒருவேளை உன் வாடகை பணம் உனக்கு காக்கப்படும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி பதான் அடிச்ச 6 மாதிரி ரொம்ப லாங் 6ல போய் விழுந்துரும் பாரு. The Bible says வேதம் சொல்லுகிறது in 2 Corinthians chapter 8 and verse 21. 2 கொரிந்தியர் 8:21ல do what is honorable not only in God's eyes but in also man's eyes. தேவனுடைய பார்வையில மாத்திரமல்ல மனுஷனுடைய பார்வையிலும் ஆகாததை செய்யக்கூடாது. We must have our testimony intact. நம்முடைய சாட்சியை நாம் அவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். My preaching hero is Dr. Billy Graham. My என்னுடைய preaching hero Dr. Billy Graham. ஹீரோ டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள். You know what he writes in his autobiography? அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதுகிறார். At one time when he was about 60 years old, ஒரு விஷயம் அவருக்கு 60 வயசு சுமாரா Bill இருக்கும்போது Clinton's wife Hillary Clinton wanted to have a private meeting with him. பில் கிளின்டனுடைய மனைவி அவர்கள் பில்லி கிரஹாமோடு தனிப்பட்ட முறையில் சம்பாஷிக்க எதிர்பார்த்தார். No wrong intention on both sides. ரெண்டு பேருமே தவறான எண்ணத்துல But you know செய்யல. what Bill told her? பில் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? I don't have private meeting, closed door meetings with pretty ladies. நான் அழகான பெண்களோட எந்த க்ளோஸ் மீட்டிங்கும் நான் பூட்டப்பட்டல வைக்க போறேன். In front of everybody in this hotel. இந்த ஹோட்டல்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கறப்பவே நான் உட்கார்ந்து Everybody will be able to see us. எல்லாரும் நம்மள பார்க்க வேண்டும். There we can have a private conversation. அப்பொழுது நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுறத பேசலாம். He was very careful about his testimony. தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி குறித்து அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார். He was very இருந்தார். careful to follow 2 Corinthians 8:21. 2 கொரிந்தியர் 8:21ல வாழ அவர் ஜாக்கிரதையா இருந்தார். So living in is out of question. எனவே அந்த தனிப்பட்ட முறையில் கூடி வாழுதல் என்பது தவறான பாவம். How do we abuse God's gift of sex? தேவனுடைய பாலுறவை பாழாக்குவது எப்படி? Actual sex before marriage. Sixthly, having sex before marriage. ஆறாவதாக திருமணத்திற்கு முன்பதாக உண்மையான பாலுறவை கொள்ளுதல். Here was a man of God. அங்க ஒரு தேவ மனிதன் இருந்தார். What was his name? அவருடைய பேர் என்ன? Eli. ஏலி என்றதான மனிதன். Like a pastor. ஒரு போதகர் அவர். Like an evangelist. அவர் ஒரு சுவிசேஷகர். Like a founder of a big organization. ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் தகப்பன். The priest called Eli. ஏலி என்ற ஆசாரியன். He had 2 sons. அவனுக்கு 2 மகன்கள். What did they do? அவர் என்ன செய்தார்கள்? They were having sex with the women who worked in the temple. அந்த தேவாலயத்திலே வந்து பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பெண்களோடு கூட அவர்கள் ஆபாசமா இருந்தார்கள். So what did God do? அங்கே தேவன் என்ன செய்தார்? Give them a pack of condoms? அவங்க காண்டம்ஸ் வச்சிருந்தாங்களா? No. இல்ல. God was planning to kill them. ஆண்டவர் அவர்களை கொல்ல சித்தமானார். That's what the Bible says. வேதம் அதை சொல்லுகிறது. That's what the Bible says in 2 Samuel chapter 22 2 Samuel chapter 2 22 to 26. 2 சாமுவேல் 2:22 26 வரைக்கும் வேதம் அதை சொல்லுகிறது. His standards have not changed. His standards have not changed. அவருடைய ஸ்துதிகள் அவருடைய நிலைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. Our movie stars may have sex before marriage. ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் அவர் திருமணத்துக்கு முன்பாக பாலியல் கொள்ள விரும்புவோம். The person sitting next to you in college may have sex before marriage. ஒருவேளை உங்க கூட காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவர் திருமணத்துக்கு முன்னால பாலியல் வைத்திருக்கலாம். All your friends may have sex before marriage. உங்க फ्रेंड्स எல்லாரும் கல்யாணம் ஆகாமலே பாலுறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But ஆனால் even if the whole world does it, ஒருவேளை முழு உலகமே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். God does not approve it. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை. And I want to tell you, உங்களுக்கு சொல்லுகிறேன், his standards has not changed. அவருடைய மதிப்பீடுகள் மாறுவதில்லை. Actual sex before marriage is a sin against God. திருமணத்திற்கு முன்பதாக உண்மையான பாலியல் கொள்வது பாவம். And then what is the 7th way of abusing God's gift of sex? தேவனுடைய இந்த பாலியலை பாழாக்குவதின் 7வது வழி homosexuality. ஆண் புணர்ச்சி என்பது. Tirupati is known for laddus. திருப்பதி லட்டு ஃபேமஸ் பாத்துக்கோங்க. My grandfather lived in Rajapalayam. Rajapalayam is known for good dogs. ராஜபாளையத்துல நாய்க்குட்டி ரொம்ப நல்லது. என் தாத்தா அங்க இருந்திருக்காரு. Tirunelveli was known for alva. திருநெல்வேலியில் அல்வா கொடுக்கறவங்க நிறைய இருப்பாங்க. திருநெல்வேலி அல்வா இருக்கு பாருங்க. Sodom and Gomorrah was known for the sin of homosexuality. சோதோம் குமாரக்கு எது ஃபேமஸ் ன்னு சொன்னா ஆண் புணர்ச்சி என்ற பாவம். The Bible talks about the city of Sodom and Gomorrah. வேதம் சோதோம் குமாரவை குறித்து பேசுகிறது. In Genesis chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே What happened there? நடந்தது என்ன? There was a city full of homosexuals. ஆண் புணர்ச்சி நிறைந்த பாவத்தினாலே பட்டணம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. God sent fire. ஆண்டவர் அங்கே அக்கினி அனுப்புகிறார். That city. அந்த பட்டணத்திற்கு விரோதமாக அனுப்புகிறார்.
போகிறார். It's only temporary fire. அது ஒரு தற்காலிகமான அக்கினி மாத்திரம். Jude verse 7 the Bible says. யூதா 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது. An eternal fire awaits those homosexuals. ஒரு நித்திய அக்கினி அப்படிப்பட்ட நபர்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. You go to the Garden of Eden. Go to Garden of Eden. ஏதேன் தோட்டத்துக்கு வாங்க. And you search under every bush. எல்லா அந்த புதர் கீழ பாருங்க. You search under first bush. அந்த முதல் புதர் கீழ பாருங்க. You search under second bush. இரண்டாவது புதர் கீழ பாருங்க. You search under every bush. எல்லா புதர் கீழ பார்த்துட்டே வாங்க. Only one couple God created. அங்க ஒரே ஒரு திருமண தம்பதி. One Adam. ஒரு ஆதாம் and one Eve. ஒரு ஏவாள் தான் இருப்பாங்க. Not one Adam and one Eve under one bush. அங்க ஒரு ஆதாம் இன்னொரு ஆதாம் ஒரு பக்கத்துல இல்ல. Not one Adam and under another bush. ஒரு ஆதாமும் இன்னொரு ஆதாமும் இன்னொரு புஷ்ல கீழ இல்ல. Not one Eve and another bush. ஒரு ஏவாள் இன்னொரு புஷ் கீழ No. இல்ல. One couple. ஒரே தம்பதி. One man, one woman. ஒரு மனிதன் ஒரு மனுஷி. That was God's original plan. அதுதான் தேவனுடைய திட்டம் உண்மையானது. Anything else வேற எதுவும் இருந்தா is a diversion. அது ஒரு பாழாக்குதல். Anything else வேற எதுவும் is இருந்தா a sin. அது பாவமே. God's judgment will come upon it. அவனுடைய நியாய தீர்ப்பு பேர்ல வரும். How do we abuse God's gift of sex? வேறு எவ்விதமாக நாம் பாழாக்குகிறோம் பாலியலை. எட்டாவதாக bestiality or having sex with objects அவதமாக or animals. மிருகங்களோடு கூட சில பொருட்களோடு கூட இப்படி இந்த உறவு கொள்ளுதல். Leviticus 18:23 talks about it. லேவியராகமம் 18:23 சொல்கிறது. Don't have sex with any animal. எந்த மிருகத்தோடும் இப்படி உறவு வைக்க கூடாது. That is a sin. பாவமே. Ninthly, how do you abuse God's gift of sex? வேறு எந்த விதத்திலே நாம் இப்படி செய்கிறோம்? Masturbation. சுயப்புணர்ச்சி ஈடுபடுதல். Now the Bible directly doesn't talk about masturbation. வேதம் இந்த சுயப்புணர்ச்சியை நேரடியாக பேசவில்லை. But ஆனால் doesn't mean we can masturbate. அதுக்குன்னு சொல்லி சுயப்புணர்ச்சி செய்யக்கூடாது. No. இல்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது. The book of Corinthians. கொரிந்தியர் புத்தகத்திலே. It says in the 7th chapter. 7ஆம் அதிகாரத்திலே. It is better to marry. It is better to marry than burn with passion. ஓ வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணது நல்லதுன்னு சொல்லி சொல்லுது. It doesn't say it is better to masturbate than burn with passion. நீ நீ சுயமாக திருப்தி செஞ்சுகோ திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. So the Bible doesn't encourage us to masturbate. எனவே சுயப்புணர்ச்சி செய்வதை வேதம் ஆதரிக்கவில்லை. But if you go to the original Greek, the Bible doesn't talk directly about masturbation. ஆனால் ஒரிஜினலா கிரேக்க வேதத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க அது நேரடியாக சொல்லப்படவில்லை. But that is an addictive habit. You can come out of it. ஆனால் ஒருவேளை ஒரு அடிமைத்தன பழக்கம் உனக்கு இருக்கும் என்றால் இன்னைக்கு நீ விடுதலையாக முடியும். It is a habit which can also destroy pleasure inside of your marriage. So come out of it. உன் வாழ்க்கையின் திருமண வாழ்க்கையின் இன்பத்தை அது பாழாக்கக்கூடிய ஒரு பழக்கம், அதை விட்டு வெளியே வா. Finally, இறுதியாக how do we abuse God's gift of sex? எவ்விதமாக இந்த பாலியலை நாம் பாழாக்குகிறோம்? By falling in love with an unbeliever. ஒரு அவிசுவாசியான ஒரு நபரோடு கூட காதலிலே ஈடுபடுதல். This young man walks up to me. இந்த ஒரு வாலிபன் இடத்துல வருகிறார். He is giving me a missionary strategy. எனக்கு ஒரு மிஷனரி யுக்தியை சொல்லுகிறார். What is this missionary strategy? அவருடைய மிஷனரி திட்டம் என்ன? He will fall in love with an unbeliever. அவர் ஒரு அவிசுவாசியான ஒரு பிள்ளையோட give the gospel to that unbeliever. அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுவார். He will make her believer. அவங்கள ஒரு ரட்சிப்புக்கு வழி நடத்திடுவார். Missionary strategy. அவருக்கு ரொம்ப சுவிசேஷ பாரம். Sorry sir. ஆத்ம பாரம் நிறைஞ்சிருச்சு. Sorry sir. தப்பு சார். மன்னிச்சுக்கோங்க சார். Sorry madam. Sorry madam. That missionary strategy is not found in the Bible. அந்த ஆத்ம பார திட்டம் இந்த பைபிள்ல சொல்லப்படவில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, do not be unequally yoked with an unbeliever. அவிசுவாசியோடு கூட அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. That's what Solomon did. That's what Solomon did. தான் சாலமோன் செய்தான். The brainiest man. ஒரு பெரிய மனிதன். Jesus called him the wisest man. இயேசுப்பா சொல்றார் அவன் தான் ஞானியான மனிதன். But those brains were brainwashed by the women he married. ஆனால் அவனுடைய மூளை சலவை செய்யப்பட்டது அவிசுவாசியான பெண்கள் மூலமாக. He was worshiping idols. அவன் விக்கிரகங்களை வழிபட துவங்குகிறான். Why? காரணம் என்ன? Women brainwashed the women he married. அவன் கல்யாணம் பண்ண பெண்கள் அவனுடைய மூளை சலவை செய்து போட்டார்கள். So do not fall in love with the unbeliever. If you fall in love with the unbeliever, fall out of love. Repent. இன்னைக்கு ஒருவேளை அவிசுவாசியான பெண்களோடு கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு காதல் வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். அப்படி இருக்கும் என்றால் இன்றைக்கே மனம் திரும்பு. Close your eyes. என்னோட கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடுவோமா? We are going to go into a time of prayer. நாம் இப்பொழுது ஜெபத்திற்குள் செல்ல போகிறோம். God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். He says
I gave you a gift. உங்களுக்கு ஒரு நான் ஒரு வெகுமதி கொடுத்திருக்கிறேன். God says, I gave you a gift. உனக்கு நான் ஒரு பரிசை கொடுத்திருக்கிறேன். Because I love you. உன்னை நேசித்தபடியாலே I gave you a gift. உனக்கு ஒரு நான் பரிசை But கொடுத்திருக்கிறேன். you abused that gift. நான் உனக்கு ஒரு நல்ல பொருளை But you கொடுத்திருக்கிறேன். repent. நீ அதை பாழாக்குகிறாய். மனம் திரும்பு. I went to the cross. நான் உனக்காய் சிலுவைக்கு சென்றேன். I went to the cross. நான் சிலுவைக்கு சென்றேன். On my body. என்னுடைய சரீரத்திலே, On my sinless body. என்னுடைய பாவமில்லா They சரீரத்திலே laid your sins அங்கே உன்னுடைய பாவத்தை சுமந்தேன். upon my body. என்னுடைய சரீரத்திலே I bled for you. உனக்காக நான் மரித்தேன். If you come to me, எனக்கு என்னிடத்தில் வருவாய் என்றால் I will cleanse you. நான் உன்னை சுத்திகரிப்பேன். How many of you will say yes to this God? எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஆம் சொல்ல Yes to போகிறீர்கள்? this God who shed his blood for you on the cross. உங்களுக்காக ரத்தம் சிந்தின இந்த இயேசுவிற்கு எத்தனை பேர் சம்மதம் How many of தெரிவிக்க you will say, விரும்புகிறீர்கள்? I repent from my sin? நான் என் பாவத்திற்காய் மனம் திரும்ப என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Sexual sin or any sin. பாவம் பாலியல் பாவமானாலும் எந்த I பாவமானாலும் சரி, repent right now. நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேன். I want to come to this Jesus. இந்த இயேசுவிடத்தில் வர I விரும்புகிறேன். want him to forgive me. இந்த இயேசுவை மன்னிக்க விரும்புகிறேன். Can I see your hand? உங்கள் கரங்களை நான் பார்க்கலாமா? Can I see your hand? உங்கள் கரங்களை நான் Yes, பார்க்கலாம். raise it high. Don't be ashamed. தயவு செய்து வெட்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. Sexual sin or any sin. பாலியல் பாவமானாலும் எந்த பாவமானாலும் சரி, Raise your hand. தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். Raise your hand. தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். Get up on your seat. தயவு Don't be செய்து ashamed. இருக்கிற இடங்களை தயவு செய்து எழுந்திருப்பீர்களா? Get up on your seats. தயவு செய்து எழுந்திருப்பீர்களா? If you raise your hand, get up on your seats. கரங்களை உயர்த்தினீங்க சொன்ன தயவு செய்து எழுந்திருங்கள். Yes. If you're in sexual sin or any sin, நீங்கள் பாலியல் பாவமான எந்த பாவமானாலும் get up. தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது தயவு செய்து எழுந்திருங்கள். Every eye closed. எல்லா கண்களும் Every head மூடப்பட்டிருக்கட்டும். bowed. எல்லா தலைகளும் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். I want you to stand up. நீங்கள் தயவு செய்து எழுந்திருக்க கேட்கிறேன். I want you to do one more thing. இன்னொரு காரியம் கூட. As the Spirit of God leads me, தேவ ஆவியை நடத்துகிறபடினாலே I will be done in 3 minutes, but I want you to walk up right here. இத 3 நிமிஷத்துல முடிக்க போற. தயவு செய்து முன்னால வாங்க. All of you who stood up, walk up right here. நின்று கொண்டிருக்கிற எல்லாரும் தயவு செய்து வெட்கப்படாமல் பயப்படாமல் முன்னோக்கி You have வாருங்கள். been very bold. தயவு செய்து நீங்க தைரியமா வாங்க. Young people, you have been very bold. வாலிபர்களே நீங்க தைரியசாலிங்க தான் I உண்மையாவே. spoke about sexual immorality. நான் பாலியல் பாவத்தை குறித்து I பேசியிருக்கிறேன். asked those who want to repent. மனம் திரும்ப சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். And you have come forward. நீங்க தைரியமா முன்னால You வந்திருக்கிறீங்க. have taken 50% of the first step to come out of your life. நீங்க இப்ப வந்ததே 50% நீங்க விடுதலையானதுக்கு சமமான Yes, இருக்கிறது. that is the first step, is accept I am wrong. Something is wrong with me. நான் என்ன ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டாலே First போதும். step to say I'm a sinner. நான் பாவம் செய்திருக்கேன்னு சொன்னாலே First போதும். step to say Lord I'm sorry. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னாலே போதும். Lord, with my body ஆண்டவரின் சரீரத்தின் மூலமாய் I've sinned against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். Anybody has the courage to walk forward? வேற யாருக்காவது இப்படிப்பட்ட துணிச்சல் இருக்கிறதா? I am not calling you for healing. உங்களுக்கு சுகமாகிறதுக்கான கேட்கவில்லை. I'm not calling you for material prosperity. பொருளாதார செழிப்பிற்கு அவங்கள முன்னால வர I believe சொல்லவில்லை. in healing. I believe in material prosperity. எனக்கு சுகத்தை குறித்து நம்பிக்கை இருக்குது, But செழிப்பு குறித்து நம்பிக்கை this இருக்குது. message is not about that. ஆனால் இன்றைக்கு செய்தி அதுவல்ல. This message is, do you want to repent from your sin? பாவத்தை விட்டு மனம் திரும்ப உனக்கு தைரியம் இருக்கிறதா? Sexual sin or any sin. எந்த பாவமானாலும் சரி, பாலியல் Holy பாவமானாலும் Spirit is speaking to you right now. பரிசுத்த ஆவி உங்களோடு கூட பேசிக் I கொண்டிருக்கிறார். want you to walk forward right தயவு now. செய்து முன்னாலே வாருங்கள். Walk forward right now. தயவு செய்து முன்பதாக It's வாருங்கள். still not too late. இன்னும் நேரம் ஆகல. Tomorrow may be too late. ஒருவேளை நாளைக்கு ரொம்ப லேட் ஆயிரும். Tomorrow may be too late. ஒருவேளை நாளை தினம் ரொம்ப Because the லேட் Bible ஆயிரும். says today is the day of வேதம் salvation. சொல்லுகிறது இன்று இரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்று இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. So I want those of you who are standing to pray with me. முன்னோல நிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க கேட்கிறேன். You say, Lord, even as you begin, you say, Lord, I'm sorry. Cleanse me. நீங்க ஆண்டவரே நான் செய்ததுக்கு மனம் திரும்ப வருந்துகிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. Lord, I'm sorry. ஆண்டவரே என்னை சாரி, நான் உங்களுக்கு சாரி கேட்கிறேன். Wash me, Lord. என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. Cleanse me, Lord. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. Forgive me, Lord. என்னை பாவத்தை மன்னிங்க. Ask the Lord. தயவு செய்து முன்னால் இருக்கிற கண்களை மூடி தயவு செய்து சத்தம் உயர்த்தி கேட்பீர்களா? Ask the Lord and say, forgive ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே Cleanse me. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. Cleanse me. என்னை தயவு செய்து With your பரிசுத்தமாக்கு. precious blood. உம்முடைய விலையேறப்பட்ட The இரத்தத்தினாலே blood that you கழுவி shed for me on the cross. ஆண்டவரே எனக்காக இரத்தம் சிந்தினீரே. Lord, forgive me. என்னுடைய பாவத்தை மன்னியும். Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Cleanse me. என்னை From சுத்திகரியும். head to foot. என்னை உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் Start என்னை telling that to Jesus. உம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Start telling that to Jesus. அது இயேசுவிடத்துல சொல்ல ஆரம்பிங்கள். He will forgive you. இயேசு உங்களை மன்னிப்பார். He will forgive you. இயேசு உங்களை The மன்னிப்பார். blood of Jesus இயேசுவின் will இரத்தம் cleanse you from every உங்களை sin. எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. The blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் will இரத்தம் cleanse you from every sin. எல்லா பாவத்திலிருந்து உங்களை Though your விடுதலையாக்குகிறது. sins are like scarlet. எந்த பாவமா இருந்தாலும், Though your sins are like scarlet. ஒருவேளை இரத்தாம்பரம் போன்ற சிறப்பான They shall பாவம் be as white as snow. இன்றைக்கு அதை பஞ்சை போல They shall be as வெண்மையாக்குவார். white as snow. அதை பஞ்சை போல வெண்மையாக்குவார். Right now they shall be as white as snow. இப்பொழுதே அதை வெண்மையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Ask God to forgive you. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, மன்னிப்புக்கு I சொல்லி want you to கேளுங்க. pray with me. Those of உங்களோடு you who ஜெபிக்க விரும்புகிறேன். come, repeat this prayer after me. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. Dear Lord Jesus,
இந்த ஜெபத்தை, அன்பான இயேசுவே, I'm sorry for my sins. என் பாவத்திற்காய் நான் மனம் வருந்துகிறேன். My sexual sins and every sin. என்னுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட பாவமானாலும் எந்த பாவமானாலும் சொல்லுங்க, எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க. Please forgive me, Lord. தயவு செய்து எங்களை மன்னியும் ஆண்டவரே. Wash me with your blood. உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே என்னை கழுவி அருளும். Come into my heart. என்னுடைய இருதயத்திற்குள் வாரும். Make me a new person. என்னை புதிய நபராய் மாற்றும். I believe you died and rose again. எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். Be my Lord, be my leader, be my only God. என்னுடைய தலைவராக, என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய ஒரே ஆண்டவராக நீர் இருக்க கேட்கிறேன். I believe you. உம்மை நம்புகிறேன். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. Amen. ஆமென். God has forgiven you. ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார். The record of your sin is cancelled. உங்கள் பாவத்தின் ரெக்கார்ட் அழிக்கப்பட்டது. The records in heaven, they don't have your sin file even in the recycle bin. Even from the recycle bin it's been deleted. உங்க பாவத்தின் பட்டியல் வந்து ரீசைக்கிள் பின்ல கூட இல்ல, குப்பை தொட்டியில கூட இல்ல, சுத்தமாக்கப்பட்டீர்கள். Go back. You are holy before God. You are a saint before God. That's what his word says. God bless you. வாலிபனே, வாலிப சகோதரியே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Go back to your seats. உங்களுடைய வீட்டுக்கு செல்லலாம்.